ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டாக்ஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக ப்ரொடக்ஷனில் உள்ள மெஷரை எடிட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ரிஸ்கியான ஒரு விஷயம். அதை எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டெம்பரவரி மெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தான் டிஃபைன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் மெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேல் அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேல்ஸ் கேல்குலேஷன்லேருந்து ஷிப்பிங் காஸ்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சேஞ்சஸை டைரெக்டாக இந்த மெஷரில் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம டெம்பரவரியாக ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்ஸ்கோ ரிவ்யூ போயிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்டிங் மெஷர் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து டிஃபைன் அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. டிஃபைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மெஷருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெஷர் எங்கே க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஆல் மெஷர்ஸ்ன்ற டேபிளுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஆல் மெஷர்ஸ் அப்படின்ற எக்ஸாக்ட் நேமை அங்கே என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன மெஷர் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டெஸ்டிங் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன மெஷர் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான வேலிடான எக்ஸ்ப்ரெஷனாக டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே வந்து சம் ஆஃப் சேல் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இது நம்ம டெஸ்டிங் மெஷர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கான அவுட்புட் என்ன வருதுன்னு வேலிடேட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்து அஸ் யூஷுவல் எவாலுவேட்டில் ரோக்குள்ள சேல்ஸ் தென் இந்த மெஷர். இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இங்கே நேம் இருக்குது பாருங்கள், இந்த நேம் தான் மெஷரோட நேம். ஸோ இதை வந்து இங்கே கொடுக்கணும். நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு. ஏன்னா ஒன்ஸ் டிஃபைனில் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம். உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ டெஸ்டிங் சேல்ஸுன்றது இங்கே எங்கேயுமே ஆட் ஆகிருக்காது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்டேட் மாடல் ஆட் நியூ மெஷர்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அந்த மெஷர் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதை எப்போ பண்ணணுன்னா நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரவரி மெஷர் க்ரியேட் பண்ணுறதை பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம ரிக்குயர்மெண்ட்டுக்கு வருவோம். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10% வந்து ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவை சேல் அமௌண்ட்லேருந்து 90% தான் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் அப்படின்னும் போது ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்து 90% எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் 19 போட்டுக்கோங்க. இப்போ இந்த மெஷரை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷர் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ கார்டில் வந்து அந்த டோட்டல் சேல்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் சேல்ஸை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் 90% எவ்வளோ எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஆக்சுவல் வேல்யூ என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இதுதான் ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ. பட் டாக்ஸ்கோ ரிவ்யூவில் நம்ம எடுத்துருக்கிறது 90% ஆஃப் சேல்ஸ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் இது. ஸோ உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு அகெயின் இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே ரோ வேல்யூஸ்லேயே ஒரிஜினல் மெஷர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல்ஸ் ஆக்சுவல் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த டோட்டல் சேல்ஸ் மெஷரை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேல்யூ இங்கே ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவல் என்ன இருக்குது, எக்ஸிஸ்டிங்காக என்ன மெஷர் வேல்யூ இருக்குது, அதே மாதிரி 90% வரும்போது என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரிக்குயர்மெண்ட்டை ஒரு வேரியபிள் டெஸ்டிங்கோட எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க மெஷர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. தென் மெஷர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ வேரியபிள் என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வேரியபிளையும் நீங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணலாம். சம் ஆஃப் வேரில் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஆக்சுவல் சேல் வேல்யூ இந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் சேல்ஸ்லேருந்து ஷிப்பிங் காஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த வேரியபிளில் இந்த டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கலாம். டோட்டல் சேல்ஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு இங்கே எக்ஸ் மார்க் இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இதில் இருக்குதுன்னு அர்த்தம்.
நீங்கள் டைரெக்டாக மெஷரை யூஸ் பண்ணிடக்கூடாது. மெஷர் வரும்போது இந்த ஃபங்க்ஷன் வராது உங்களுக்கு. இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிளில் இங்கே உங்களுக்கு ஸ்மால் எக்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணிட்டேன். இதிலிருந்து 10% 0.1 0.1 இதுதான் நமக்கு இங்கே ஷிப்பிங் காஸ்ட் அல்லது டிஸ்கவுண்ட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். வேரியபிளில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுன்றது இங்கே இதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்குறதா ஃபைனல் வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா டோட்டல் சேல்ஸு. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் சேல்ஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்துக்கணும் மைனஸ் ஷிப்பிங் காஸ்ட். ஓகே, இப்போ இதோட அவுட்புட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு ரோஸ் நேம் அது அஸ்யூஷுவல் SW. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வர வேல்யூ இந்த மெஷரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மெஷர் நேமை நீங்கள் அப்படியே இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே அந்த வேல்யூ கிடச்சிடுது. இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் வேரியபிளில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 0.1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து 0.2ஆக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக அதை வேல்யூஸை எடுத்துக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி உங்கள் அவுட்புட்டை செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வச்சு குரூப்பிங் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அகெயின் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட், தென் மெஷர், எங்கே மெஷர் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த மெஷர் டேபிளோட நேமு, தென் measure name, then function sale amount into 95 0.95 கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கண்ட்ரி வைஸ் குரூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவாலுவேட் சம்மரைஸ் காலம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். சம்மரைஸ் காலமில் கண்ட்ரி, then in the testing sales then actual sales எடுத்துக்கலாம். அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். ஆக்சுவல் சேல்ஸ் அது வந்து டோட்டல் சேல்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இப்போது இதை ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்ம இந்த பர்டிகுலர் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருது, அதே மாதிரி ஆக்சுவலாக எவ்வளோ வேல்யூ வருது, இதுக்கான எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் செக் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம ரிவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாமல் நம்ம ஒரு மெஷரை இப்படி இந்த ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணி வேல்யூஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ சேஞ்சஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக புஷ் பண்ணலாம். இன்டர்வியூவில் இது சம்மந்தமாக என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்ஸ் லாஜிக்கு எப்படி சேஃபாக செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டாக்ஸ் query வியூவில் டெம்பரவரியாக ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணி அதோட அவுட்புட்டை வேலிடேட் பண்ணுவேன். எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக புஷ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ரிப்போர்ட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அது எப்படி டீபக் பண்ணுறது அப்படின்றதையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.